guys, welcome back to Tamilponnu channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Tamilponnu channelல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா நிறைய பேர் வந்து காலேஜ்க்கு வந்து இப்படி மேக்கப் பண்ணிட்டு போலாம் இல்ல அப்படி பண்ணிட்டு போலாம். நிறைய பண்ணிட்டு போனா எதனா சொல்லிடுவாங்களோன்ட்டு நீங்க வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சோ வந்து வெறும் வந்து ஒரு 5 ப்ராடக்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ்க்கு நம்ம எப்படி மேக்கப் பண்ணிட்டு போலாம்னு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா கண்டினியூவா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Lakeme 925 லேருந்து ஒரு aqua ஜெல் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், ஒரு ப்ரைமராகவும் கூட இருக்கும். நம்ம வந்து காலேஜ்க்கு வந்து ஒரு ஆஃப் டேக்கு மேலே இருப்போன்றனால கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசிங்கும் ஒரு ப்ரைமர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுது. ஃபேஸ் பண்ணால் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இல்லைனா வந்து பேபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பேபி க்ரீமும் சிசி க்ரீம் கண்டிப்பாக என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய ஷேடுக்கு வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகாதனால நான் வந்து இன்றைக்கி Maybelline நியூயார்க்லேருந்து ஒரு 50 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஒரு பியூட்டி பிளெண்டரால் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து லைட்டர் ஷேடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேபி க்ரீமும் இல்லை சிசி க்ரீமும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். காலேஜ்க்கு போகும்போது கண்டிப்பாகவே அதுவே போதும், ரொம்ப ஓவராகவும் போக வேண்டாம். நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் கூட நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ட்ராப் ஆஃப் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நம்ம ரெகுலராக காலேஜ்க்கு போகும்போது ஓவர் மேக்கப் போகக்கூடாதுன்றனால ஸோ நான் ஸ்கின் லைக் ஃபினிஷில் இருக்கணுன்றதுக்காக லைட்டாக வந்து நான் ஃபேஸில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். தேர்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பவுடர் தேவை. நம்மளுக்கு என்ன தான் வந்து சிசி க்ரீம் போட்டாலும் சரி மாய்ஸ்சரைசிங் போட்டாலும் சரி கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா இந்த சம்மர் சீசனுக்கு வந்து நம்ம வந்து ஃபேஸ் நல்லா ஸ்வெட் ஆகாமல் இருக்கணும்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பேபி பவுடர் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து காலேஜ் போகிறனாலே கண்டிப்பாக வந்து ஐ ஷேடோலாம் வந்து நம்ம போட மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா நம்ம யூஸ் பண்ண சிசி க்ரீமோ இல்லை ஃபவுண்டேஷனும் எடுத்து லைட்டாக கையில் எடுத்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ராப் மட்டும் எடுத்து நம்ம வந்து ஐலிட் கீழே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணும்போது நம்ம கண்ணில் இருக்க அந்த டார்க் சர்க்கிள் இருந்தால் கூட அது மறைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷேடோ போட்டாச்சு. ஐஷேடோ போட்டுட்டு நம்ம வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக பவுடரை வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐப்ரோ பவுடர் நம்மளுக்கு தேவைப்படுது. என்ன தான் வந்து நிறைய பேர் ட்ரிம் பண்ணியிருந்தா கூட ஐப்ரோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து லாங்காகவும் திக்காகவும் இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து காலேஜ்க்கு போகிறனாலே கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஃபேஸ் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக ஐப்ரோ பவுடர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் வச்சு நான் இன்றைக்கி வந்து என் ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து ஐப்ரோ பவுட்ரு கீழே வந்து ஒரு ஐலைனர் ஜெல் இருக்குது. நம்ம வந்து ஐலைனர் நிறைய பேருக்கு வந்து காலேஜ் போனாலும் சரி நிறைய பேருக்கு ஐலைனர் யூஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு விங்டு ஐலைனர் லுக் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே ஸ்விஸ் பியூட்டிலேருந்து எடுத்திருக்க அதே ஜெல் லைனரே எடுத்து நான் வந்து இன்றைக்கி ஐலிட் கீழே யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் காஜல் மாதிரி யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் வந்து அவுட்டர் ஐலில் மட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஐலுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் லைட்டாக வந்து நம்ம அவுட்டரில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். காலேஜ்க்கு போகும்போது நம்ம வந்து ஓவர் மேக்கப் போடலைன்னா கூட நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும்னா ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கண் மட்டும் அழகாக தனியாக தெரியும். அதனால் வந்து நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவுட்டர் லைனில் மட்டும் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு விங்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 2 ஐக்கும் நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நம்ம கண் மட்டும் நிறைய பேருக்கு சின்ன கண்ணாக இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம ஐலைனர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் கண் மட்டும் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். 5th ஸ்டெப் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லிப்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். லிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லிப் பாம் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஒரு லிப் பாம் இருக்குது. Maybelline நியூயார்க்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிறைய பேர் வந்து லிப்ஸ்டிக்லாம் வந்து காலேஜ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ லிப் பாம் நம்ம போட்டுட்டு போகலாம். நிறைய நியூட் லிப் பாம்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா Maybelline நியூயார்க்லேருந்து ஒரு லிப் பாம் எடுத்திருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா இது ஒரு நியூ ஷேடுன்றனால இப்போ வந்து ஒரு கலரில் இருக்க ஒரு லிப் பாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம மிடில் மட்டும் நம்ம லிப்ஸ் மிடில் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியன் கேர்ள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பொண்ணுங்க எப்போவுமே வந்து பொட்டு வச்சுருப்பாங்க. நான் ஒரு சின்ன பொட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஜுவல்லரி ஆக்சசரியோட ஒரு ஸ்மால் ஜுவல்லரி பீஸ் மட்டும் நம்ம போட்டுட்டு போகிறேன். இது கூடவே வந்து ஒரு ப்ரைஸ்லெட் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலேஜுக்கு போகிறனாலே வந்து ஓவர் மேக்கப் இல்லைனா கூட ஓரளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு செட்டாகவே வந்து ஒரு ஹியரிங் போட்டுக்கிறேன் நான். இந்த ஹியரிங் செட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லிவிடுங்க. நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் பிடிக்காது, அதனால் பஃப் வச்சு நான் வாரியிருக்கேன். நம்ம காலேஜ் போகும்போது இந்த பஃப் வச்சு போகும்போது சூப்பராக இருக்கும். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக பஃப் எப்படி வந்து நம்ம போடுறதுன்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ஹூப் இயரிங் வந்து ரொம்பவே பிடிக்கும், நிறைய பேருக்கு ஸ்டட்டு பிடிக்காது. எனக்கு பார்த்திங்கன்னா ஹூப் இயரிங்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து இதை பிடிச்சதுனால ஸோ உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். நம்ம காலேஜ்க்கு போகும்போது எப்படி வியர் பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த இயரிங் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்து பாய் காய்ஸ்.